விமர்சா ராஜவர்மன் என்னும் நான் தமிழ்நாடு மூன்று மணி வரை மட்டும்தான் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான டோக்கன் வழங்கப்படும். அதற்குள்ளாக வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடிய வேட்பாளர்கள் அந்த டோக்கனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த டோக்கன் 3 மணி வரை தரப்பட்ட டோக்கன்கள் நிறைவு பெறக்கூடிய நேரம் வரை வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறும். இன்றே கடைசி நாள் என்பதால் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் களைகட்டி இருக்கிறது. ஒரு திருவிழாவை போலவே மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து ஒவ்வொரு கட்சியின் வேட்பாளர்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் திரையில் பார்ப்பது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் செல்வ பெருந்தகை, அவரோடு திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் உடன் வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வேட்புமனு தாக்கலின் பொழுது வழிமொழிபவர்களாக கூட்டணி கட்சியை சார்ந்த நபர்கள் வருவார்கள். அதில் முக்கியமான வேட்பாளர் என்றால் உடன் முக்கியமான கூட்டணி கட்சியின் தலைவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் உடன் வந்து அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்றது. இன்னொரு சுவாரஸ்யமான காட்சி நமக்கு திண்டுக்கல்லில் இருந்து கிடைக்கப்பெற்றது. திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற பொழுது முன்பு திமுக வேட்பாளரும் அதே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவர் நல்ல நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்பவர் போல நேரம் போய்கொண்டிருக்கிறது, நல்ல நேரம் போகுது என்று அவர் அனுமதிக்க சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகள் பல்லடம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திமுக வேட்பாளர் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடன் கூட்டணி கட்சியினரும் ஒரு அனைத்து மத பிரதிநிதிகளோடு வந்து வேட்புமனு தாக்கல் செய்வது போல தெரிகிறது. பல்லடம் தொகுதியில் செல்வராஜ் போட்டியிடுகிறார். அவர் தனது உறுதிமொழியில் மு.க. ஸ்டாலின் மீது உறுதிமொழி கூறுகிறேன் என்று சொல்லி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பல்லடம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய செல்வராஜ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மு.க. ஸ்டாலின் மீது உறுதி கூறுகிறேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுத்து அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். செல்வராஜ் என்னும் நான் தமிழ்நாடு சட்டப்பேரவை உள்ள இடம் ஒன்றை கருத்துவதற்காக வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்ட இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாடையும் நிலைத்துவேன் என்று நினைவுகிறேன் என்றும். ஓகேவா அக்காவை சிவப்பா கூட்டு வந்துட்டீங்க வேறு யாருன்னா
3 மணியோடு வேட்புமனு தாக்கலுக்கான அந்த கூப்பன் வழங்கப்படக்கூடிய நேரம் நிறைவடைகிறது. அதற்காக அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தை நோக்கி படையெடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலை செய்வதற்காக விரைந்து கொண்டிருக்கிறார்கள். நெல்லையில் புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றார். நெல்லையில் புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சி தனித்து களம் காண்கின்றது இந்த தேர்தலில். அந்த வகையில் நெல்லையில் புதிய தமிழகத்தினுடைய கட்சி வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதுபோலவே பல்வேறு இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் KS ரவிச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிறார். உடன் மேயர் பிரியாவும் வருகின்றார். MLA தாயகம் ரவி மேயர் பிரியாவுடன் வந்து திருவிக நகர் வேட்பாளர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவிக நகர் தொகுதி திமுக வேட்பாளர் தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். திமுக சார்பாக திருவிக நகரில் KS ரவிச்சந்திரன் வேட்பாளராக களம் காண்கிறார். மேயர் பிரியா MLA தாயகம் கவி உடன் வந்து அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கலின் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். 3 மணி வரை மட்டும்தான் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கூப்பன்கள் வழங்கப்படும். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பாளர்கள் வேட்புமனுவினை தாக்கல் செய்ய இந்த 3 மணிக்குள்ளாக வந்து கூப்பன்களை பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் வேட்புமனுவை இன்று இறுதி நாளான இன்று தாக்கல் செய்ய விரைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேட்புமனு தாக்கல் கோலாகலமாக விழா போலவே பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றதன் நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் 3430 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று இறுதி நாளான இன்று எத்தனை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது இந்த நாளின் முடிவில் தெரியவரும். ஷியாம் கிருஷ்ணசாமி நெல்லையில் புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளராக களம் காண்கிறார். அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த முறை புதிய தமிழகம் கட்சி தனித்தே களம் காண்பதாக தேர்தலில் களமிறங்கி இருக்கிறது. அந்த நிலையில் நெல்லையை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியின் வேட்பாளராக ஷியாம் கிருஷ்ணசாமி அறிவிக்கப்பட்டு அவர் தற்போது தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்.
இதுபோலவே பல்லடம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய செல்வராஜ் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக கூட்டணி கட்சியினரோடு சேர்ந்து வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் பொழுது பொதுவாக ஒரு உறுதிமொழி பிரமாணத்தை வேட்பாளர்கள் எடுப்பார்கள். அவர் மு.க. ஸ்டாலின் மீது உறுதிமொழி ஏற்கிறேன் என்று சொல்லி அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பல்லடம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் க. செல்வராஜ். வாணியம்பாடியில் எஸ்எஸ்பி சையத் ஃபாரூக் மனு தாக்கல் செய்ய வரக்கூடிய சூழலில் அங்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் புடைசூழ அவர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். வாணியம்பாடியில் எஸ்எஸ்பி சையத் ஃபாரூக் வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். கூட்டணி கட்சியினருடன் அங்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகள். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வாணியம்பாடி வேட்பாளர் எஸ்எஸ்பி சையத் ஃபாரூக் தனது வேட்புமனு தாக்கலை செய்வதற்காக கூட்டணி கட்சியினரோடு வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காட்டுமன்னார் கோவிலில் விசிக வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். விசிக தலைவர் தொல் திருமாவளவனே உடன் சென்று காட்டுமன்னார் கோவிலின் வேட்பாளர் ஜோதிமணியோடு அந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. கூட்டணி கட்சியினரும் உடன் சென்று காட்டுமன்னார் கோவில் விசிக வேட்பாளர் ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இந்த தொகுதியில் தொல் திருமாவளவன் போட்டியிடுவதாக முன்பு அறிவித்திருந்தார். தற்போது இளைய பெருமாள் அவர்களின் மகனான ஜோதிமணி இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் விசிக தலைவர் திருமாவளவனை உடன் வந்து அவர் ஜோதிமணி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இந்த தேர்தலுக்கான அந்த உறுதிமொழி பிரமாணத்தை அவர் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ரெண்டு கை வைக்கலாம். சரி, வேட்புமனு தாக்கல் இறுதிக்கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கின்றது. முக்கியமான பல ஸ்டார் அந்தஸ்து பெற்ற தொகுதிகளிலும் முக்கியமான தலைவர்கள் தமது வேட்புமனுவை காலையிலிருந்தே தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மதியத்திற்கு பிறகு வேட்புமனு தாக்கல் சூடுபிடிக்க ஆரம்பித்தது. பல்வேறு தலைவர்கள் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தொண்டர்கள் படை சூழ வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார்கள். காட்டுமன்னார் கோவிலில் அந்த வகையில் விசிக சார்பாக போட்டியிடக்கூடிய ஜோதிமணி தமது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். கூட்டணி கட்சியினர் உடன் வர விசிக தலைவர் தொல் திருமாவளவனும் முன்மொழிய அந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்றது.
நெல்லையில் ஷியாம் கிருஷ்ணசாமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர் ஷியாம் கிருஷ்ணசாமி நெல்லையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான இன்று வேட்புமனு தாக்கல் காலையிலிருந்தே களைகட்ட தொடங்கி இருக்கின்றது. வேட்புமனு தாக்கலின் அந்த டோக்கன் கூப்பன் பெறுவதற்கான நேரமும் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. திருப்பத்தூரிலிருந்து வரக்கூடிய சுவாரஸ்யமான காட்சிகள். அமமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிறார். அதில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற வேடமணிந்தவர்களோடு உடன் வந்து அந்த குக்கர் சின்னத்தையும் காண்பித்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக ஊர்வலமாக வரக்கூடிய காட்சிகள். திருப்பத்தூரில் அமமுக வேட்பாளர் ஞானசேகர் மனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். மேல தாளங்கள் முழங்க அங்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருப்பத்தூரில் அமமுக வேட்பாளர் ஞானசேகர் மனு தாக்கல் செய்ய வரக்கூடிய அந்த காட்சிகள். குதிரை சாரட் வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.